கரூர் துயரம் தொடர்பாக அமைச்சர்கள் பேச தடை விதிக்க வேண்டும் என்று திமுக சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான இடையீட்டு மனு மீதான விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. நீதிபதி இதில் என்னென்ன கருத்துக்களை கூறி வருகிறார் என்பதனை நாம் பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்றாதீர் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. முதல்வரின் பேச்சு என்பது கருத்து சுதந்திரம். உச்சநீதிமன்றத்தின் இடத்தை அரசியல் மேடையாக மாற்றாதீர் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. முதல்வரின் பேச்சு கருத்து சுதந்திரம் என்றிருக்கிறார். முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கும் நீதிபதி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் கரூர் செல்ல திட்டமிட்டிருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு சிபிஐ விசாரணையை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று திமுக சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன். முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கு நீதிபதி எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார். முதல்வரின் பேச்சு கருத்து சுதந்திரம் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிபதி. உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்று நீதிபதி விஸ்வநாதன் கூறியிருக்கிறார். முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கும் நீதிபதி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் பதிவான வழக்கில் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை என்றிருக்கிறார் நீதிபதி. கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதல்வரின் பேச்சு கருத்து சுதந்திரம் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. திமுக ஆட்சியில் பதிவான வழக்கில் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை என்று அடிக்கோடிட்டிருக்கிறார் நீதிபதி. உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்றும் காட்டமாக தெரிவித்திருக்கிறார் நீதிபதி விஸ்வநாதன். முதல்வர் விஜய்க்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மனுவை வாபஸ் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். திமுக ஆட்சியில் பதிவான வழக்கில் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை என்றிருக்கிறார் நீதிபதி. கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் முதல்வர் விஜய்க்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. மனுவை வாபஸ் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்திருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன். தொடர்ந்து விவரங்களை நமது டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? எந்த காரணத்தை சுட்டிக்காட்டி மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம்? நீதிபதி விஸ்வநாதன் அமர்வு இந்த நடவடிக்கை அரசியல் ரீதியானது என கருதுகிறது. திமுகவின் இந்த மனு அரசியல் நோக்கம் உடையது என கருதுவதால் இதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கிலே விஜய் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல என தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவரை குற்றம் சாட்டப்பட்டவர் என எப்படி நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம். நாங்கள் தள்ளுபடி செய்யவா அல்லது நீங்களாகவே திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா என அவர்கள் இந்த வழக்கிலே ஒரு முக்கிய கேள்வியை எழுப்பினார்கள். அப்போது திமுக சார்பாக இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுவாகவே மனுவை தள்ளுபடி செய்யும் சூழலிலே சம்பந்தப்பட்ட மனுதாரரிடம் நீங்களே திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா அல்லது நாங்களாக தள்ளுபடி செய்யட்டுமா என்று கேட்பார்கள். அந்த வகையில்தான் தற்போது இந்த மனுவை ஏற்க முடியாது என தெரிவித்து நீதிபதி விஸ்வநாதன் அமர்வு இந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள திமுகவுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. ஆகவே திமுக RS பாரதியின் மனு திரும்ப பெற்றுக் கொள்ளப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவே நாம் கருதலாம். கரூர் வழக்கில் முதல்வர் விஜய் குற்றவாளி என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், ஆகவே இந்த மனுவை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அரசியல் ரீதியான மனுவாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக
மாற்றாதீர்கள் என நீதிபதி விஸ்வநாதன் அமர்வு தெரிவித்திருக்கிறது. ஆகவே தற்போது திமுக சார்பாக RS பாரதி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்திருக்கிறது. ஆகவே ஜூலை 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கும் அங்கு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினரை சந்திப்பதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை. அதே போல திமுகவின் RS பாரதி கேட்டுக்கொண்டதை போல முதல்வர் மற்றும் பிற அமைச்சர்கள் கரூர் வழக்கு குறித்து பேசுவதற்கோ அல்லது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த விதமான உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. ஆகவே திமுகவின் இந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளது. சேலகவதி. முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிரான திமுகவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி அமர்வு இதனை தள்ளுபடி செய்திருக்கிறது. மனுவை வாபஸ் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். திமுகவின் கோரிக்கையை ஏற்று மனுவை வாபஸ் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்பதுதான் தற்போதைய அண்மை செய்தி. உங்கள் சண்டைகளை நீதிமன்றத்துக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள், நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்காதீர்கள் என்றிருக்கிறார் நீதிபதி. அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்தால் பதிலுக்கு திமுக தரப்பும் பேசிக் கொள்ளுங்கள் என்றிருக்கின்றனர் நீதிபதிகள். ஆக இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் அல்லது நீங்களே வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றிருக்கிறார் நீதிபதி. இந்நிலையில் திமுகவின் கோரிக்கையை ஏற்று மனுவை வாபஸ் பெறுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிரான இந்த மனு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நீங்க விவரங்களை பதிவு பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல ஒரு கேள்வி, இத நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்காதீர்கள் அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். திமுகவுடைய இடையீட்டு மனுல அவங்க கோரி இருந்த என்னென்ன அம்சங்கள் இது அரசியல் ஆகுவதாக நீதிமன்றம் கணித்திருந்தது, எடுத்துக்கொண்டிருந்தது? கரூர் துயரத்தில் உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை சந்திப்பது மற்றும் அவர்களுக்கு அரசு ரீதியாக உதவிகளை வழங்குவது ஆகியவை நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் என உச்சநீதிமன்றம் கருதுகிறது. ஆகவே முதலமைச்சருக்கு நிர்வாக ரீதியிலான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்ப்பீர்களா என்ற கேள்வியை திமுகவுக்கு நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவேதான் நீதிபதி KV விஸ்வநாதன் அமர்வு இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு விதமான சர்ச்சைகள் இந்த விவகாரத்திலே தொடர்வதை நாம் பார்க்கிறோம் திலகவதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவின் கருத்துக்கள் அரசியல் ரீதியானவை. முதலமைச்சர் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரை சந்திப்பது மற்றும் அவர்களது உறவினர்கள் மற்றும் ஆகியோருக்கு உதவிகளை, அரசு சார்பாக உதவிகளை செய்வது, இவற்றிலெல்லாம் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என திமுக எதிர்பார்க்க கூடாது என்கிற கருத்தை நீதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள். ஆகவே இதற்கு தடை விதிக்க தேவையில்லை. மேலும் இந்த வழக்கிலே குற்றவாளிகள் பட்டியலில் CBI விஜயுடைய பெயரை சேர்க்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் முதலமைச்சருடைய பெயரை CBI சேர்க்கவில்லை. ஆகவே அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என கூறுகிறீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இந்த வழக்கு தொடர்பாக பேசுவதற்கு எந்த விதமான தடையும் விதிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தயாராக இல்லை. அதே போலவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்களுக்கு அவர் மீது CBI வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்கவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக திமுகவின் கோரிக்கைகள் அனைத்துமே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றம் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஏற்கனவே கரூர் தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இடையீட்டு மனுதான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மூல வழக்கு இன்னும் தொடர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கணபதி? நிச்சயமாக மூல வழக்கிலே CBI-யிடம் விசாரணையை ஒப்படைத்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் தான். மேலும் உச்சநீதிமன்றமே இந்த விசாரணையை மேற்பார்வை செய்கிறது. அதற்காக ஒரு முன்னாள் நீதிபதியையும் நியமித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக விஜய் 2 முறை டெல்லியிலே CBI அலுவலகத்திலே விசாரணைக்கும் ஆஜரானார். அவரிடம் பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. CBI விசாரணையை தொடர்ந்து நடத்தும். ஆனால் இதற்கிடையே தமிழ்நாடு அமைச்சர்கள் முதலமைச்சர் மீது எந்த விதமான தடையையும் விதிக்க வேண்டிய தேவை இல்லை என உச்சநீதிமன்றம் தற்போது கருதுகிறது. அதே போலவே நிர்வாக ரீதியாக பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு உதவி செய்யப்படுவதில் எந்த விதமான
குறுக்கீடும் தேவையில்லை எனவும் கருதுகிறது. ஆகவே அத்தகைய மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நீதிபதி KV விஸ்வநாதன் அமர்வு மிகவும் தெளிவாக இந்த மனுவை ஏற்க முடியாது, நீங்களாக திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்துவிட்டது. ஆகவே திமுகவின் இந்த இடையீட்டு மனு முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. முதல்வர் விஜய்க்கு எதிரான திமுகவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். முதல்வர் கரூர் செல்ல எந்த தடையும் இல்லை என்று கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆக ஜூலை 10ஆம் தேதி அவர் கரூர் செல்வார், அதற்கு எந்த தடையும் இல்லை என்றே புரிந்து கொள்ளலாம்.